ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்னைக்கு பாலக்கீரை வச்சு சிம்பிளான, ஈஸியான, டேஸ்டியான ரெசிபி பண்ணலாம் வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்தாச்சு. 1/2 கட்டு பாலக்கீரை எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. காரம் தகுந்தாப்படி அதையும் சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டுக்கோங்க. என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இதை நீங்கள் மற்ற வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு பொன்னீர் அளவு வரந்தட்டிக்கு நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா 2 எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணாடி பக்கம் வதங்கினா போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே 1/2 வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.